அன்பே எனதன்பே இனிய அருளாசிர். போன பதிவில் பார்த்தோம், பல்வேறு பிறவிகளின் சொரூபம், ரூபம், அந்த முகங்கள் அது அழியாமல் அணு முதல் பரமாணு வரை நிறைந்து அது பரவி நின்றது. இந்த பிறவியில் நீ தேகம் எடுக்கும் பொழுது அவை யாவும் ஒன்று கூடி ஒரு ரூபமாக, உடலாக, தூலமாக வெளிப்பட்டு உனக்கான காம குரோத மோகங்களை தந்து பயம், கோபம், துக்கம் எனும் குணங்களில் ஆளுமை செய்து உன்னை அடிமைப்படுத்தி இந்த தேகமே முக்தி போகமே, இந்த தேகமே ஆத்மா போகமே முக்தி எனும் தேகாத்ம புத்தி கொண்டு அடைய வைப்பது யார் என்றால் இந்த உடலாக, மனமாக, குணமாக நிறைந்து நிற்கும் உன் முகங்கள் தான். இப்படி சொல்லலாம். அந்த முகங்கள் என்பது உன்னுடைய பல்வேறு பிறவிகளின் ரூபத் தோற்றம். அது சூட்சமமாய் இந்த பிறவியில் ஜீன், ஒரு ஜீன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணா அதில் என்ன இருக்கிறது? வம்சங்கள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. என்றால் அந்த வம்சம் என்பதுதான் பிறவி. எல்லாவற்றிலும் நீதான் இருந்திருக்கிறாய். இந்த பஞ்சபூத மூலகங்களின் இணைப்புத்தான் இந்த உடல். அதில்தான் காலம் இருக்கிறது, கர்மா இருக்கிறது, கர்ம வினை இருக்கிறது. இந்த கர்மா எனும் பாவ புண்ணிய வினைகளுக்கு தக்கவாறு பல்வேறு உடல்களை பெற்று பிறவியை முடிக்க இயலாது தத்தளிக்கிறாய் நீ. ஆகவேதான் இந்த உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, குணம் நான் அல்ல, ஆன்மா நான் எனில் பிறவி அறுபடுகிறது, இல்லையேல் இந்த பிறவி தொடர்கிறது. ஆகவேதான் உனக்கு அற்புதமான மகா மந்திரத்தை தந்தேன். அயஹாத்ம பிரம்மம், ஆன்மாவாகிய நானே பிரம்மம் என்று சதாகாலம் ஓது என்றேன். இந்த பிறவி தலையை அறுக்கும் ஞான வாளாக உனக்கு இந்த குண்டலினி யோகத்தையும் அத்வைதம் எனும் பிரம்ம தத்துவத்தையும் நான் அருளுகிறேன். நீ உறுதி கொள். இந்த உடலாக இருக்கும் முகங்கள் பல்வேறு பிறவிகளின் அம்சங்கள். இது நான் அல்ல. மிக நுட்பமான குணங்களோடு கூடிய எண்ணங்கள் ஆகிய மனம் நான் அல்ல. இவற்றை அறிந்து ஆனந்தித்து துக்கப்பட்டு வருந்தும் அறிவும் நான் அல்ல. நான் ஆன்மாவாகிய பிரம்மம் எனும் பொழுது இவை யாவும் அழிந்து விடுகிறது, அழிக்கப்படுகிறது. உடலே நான் எனும் உருவம் கொண்டு வாழ்வதற்கு இயலாமல் போகிறது. மீண்டும் கூறுகிறேன், மண் அணுக்களில் நிறைந்திருந்த நீ, நீர் அணுக்களில் ஒளிந்திருந்த நீ, நெருப்பணுக்களில் பரவி நின்ற நீ, வாயு அணுக்களில் நிரவி நின்ற நீ, ஆகாய அணுக்களில் எங்கும் வியாபித்த நீ, பல்வேறு பிறவிகளின் தோற்றம், முகத்தோற்றம் அதுதான் உடலாக அமைகிறது. ஆனால் அந்த உடலுக்குள் பரிபூர்ணமான பேரொளியாய், பேரானந்த நிறைவாய் இருப்பதும் நீ. இந்த பல்வேறு உருவங்களில் முகங்களாய் இருந்து அது உடலாக மாறியிருக்கும். இந்த உடல் நீ அல்ல, உண்மையில் நீ ஆன்மா சுரூபம். அதை அறிவதற்குத்தான் சித்தர்களும் யோகிகளும் அரிய யோக ஞானத்தை கண்டறிந்தார்கள். இவ்வளவு சூட்சமமான விளக்கங்களை யாரும் இதுவரை கூறியதில்லை. நான் கூறுகிறேன், அருளுகிறேன். மிக உயரிய நிலையில் இருந்த ஞானத்தை உமக்கு போதிக்கிறேன். ஞானியாவாய். ஏனென்றால் என் சொற்களில் நான் இருக்கிறேன், என் யோகத்தில் நான் இருக்கிறேன், இந்த அத்வைத நிலையில் நான் இருக்கிறேன். நான் உனக்குள் தான் இருக்கிறேன். உணர்வாக, குண்டலினி உணர்வாக, ஒளியாக, உள் ஒளியாக. ஆம்,
என் அருளொளிதானே உமக்குள் உள்ள மறைந்து கிடந்த இந்த குண்டலினியை வெளிக்கொணர்ந்து இருக்கிறது. என் இந்த வார்த்தைகளின் பிரகாசம் தானே, ஞானம் தானே உனக்கு முக்தியை அருளுவதாக இருக்கிறது. அஞ்ஞானத்தை நீக்குவதாக இருக்கிறது. ஆகவே முக்திக்கான முழு முயற்சி உனக்குள் நான் இருந்து செயல்படுத்துகிறேன். நீயாக மலர்ந்து விடு. என் அன்பு நிறை அருளாசிர். நன்றி செய்க. நலமே பெறுக.